எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் பேப்பர் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ராமாயணத்திலேருந்து நான் கற்றுக்கொண்ட இல்லைன்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய யூனிக்கான லைஃப் லெசன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தாங்க. ஸோ அதனால் இதில் சரிகள் தப்பு எல்லாமே இருக்கலாம். எதுனாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற சில என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங், என்னோடய பாடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அது உங்களுக்கு சில டைம் ஆச்சரியப்பட வைக்கும், சிலது உங்களை யோசிக்க கூட வைக்கும், சிலது இதெல்லாம் செல்லாது அப்படின்னு உங்களை தள்ளி போட கூட வைக்கும். ஸோ எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ராமாயணத்துலேருந்து கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு லெசன் என்னென்னா, லீடர்ஷிப்பில் ஹியூமிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றத கற்றுக்கிட்டேங்க. அது எப்படின்னா, ராமர் ஒரு மிகப்பெரிய ராஜா, அதுவும் ஒரு மகாவிஷ்ணுவோட அவதாரம். ஆனாலும் அவர் எப்போவுமே எல்லாரையுமே ரொம்ப ஈக்குவலாக தான் பார்த்துருக்காரு. சபரி மாதிரி ஒரு பொண்ணாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹனுமான் மாதிரி ஒரு வானர குரங்காக இருக்கட்டும். ஸோ அவர் எல்லாரையுமே ஒரு ஈக்குவலாக பார்த்து எல்லாரையுமே ஒரு ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலேருந்து தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஒரு பியூர் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லாரையுமே ஒரு ஈக்குவலாக பார்க்கணும். அது அவங்க பவராக இருக்காங்க, இல்லை ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்க, நான் அப்படின்ற ஒரு அகந்தையில் இருக்காங்கன்ற இது கண்டிப்பாக அங்கே இருக்காது. ஸோ லீடர்ஷிப்னா அது ராமரை பார்த்து தான் நான் கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேங்க. ரெண்டாவது விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நல்லவங்களோட அட்வைஸை நம்ம எப்போவுமே கேட்கணும். எல்லாருக்குமே ஒரு ட்ரஸ்ட்வர்தி பீப்புள் இருப்பாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய அம்மா, என்னோடய சிபிலிங்ஸ் எல்லாருமே என்னோட நல்லதுக்கு தான் அவங்க எதுனாலும் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மாதிரி உங்கள் எல்லாருக்குமே யாராவது ஒருத்தங்களோ இல்லை கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அட்வைஸை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். ராவணன் எங்கே மிஸ் பண்ணா அப்படின்னா, ராவணன் தன் சகோதரன் விபீஷணன் மற்றும் மனைவி மண்டோதரியின் அறிவுரைகளை கேட்காமலேயே சீதையை கடத்திட்டான். ஸோ அதனால தான் அவனோட டவுன்ஃபாலே ஸ்டார்ட் ஆச்சுங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நமக்கு நல்லது நினைக்கிறவங்களோட அட்வைஸை நம்ம கண்டிப்பாக கேட்கணுங்க. கேட்கலன்னா நம்ம காலி ஆகிடுவோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் கற்றுக்கிட்டது, பொறுமைக்கு பரிசு கிடைக்கும், பொறுத்தார் பூமி ஆழ்வார், இந்த மாதிரி நிறைய பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பொறுமைக்கு பரிசு கண்டிப்பாக கிடைக்கும். சீத்தை லங்காவில் இருக்கும்போது அவங்க எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க பாருங்கள். ஹனுமான் கூப்பிடுவார், நீங்கள் வாங்க தாயே, நான் கொண்டு போய் உங்களை ராமர்கிட்ட சேர்க்குறேன் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு ராமர் வருவார், நான் அவர் கூட தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணாங்க. அந்த பொறுமைக்கு தான் ராமர் அவங்கள அவ்வளோ ஒரு படை பரிவாரத்தோட கூப்பிட்டு போனாங்க. ஸோ பொறுமைனா ஒரு சூப்பர் பவருங்க. அதுலேருந்து தான் நமக்கு வெற்றி பிறக்கும். ஸோ எந்த விஷயம்னாலும் பொறுமையாக இருந்து சாதித்து பெரிய ஆளாகுங்க. நாலாவது நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஈகோ கண்டா ஓடணும், ஈகோ வேண்டாம். ராவணன் தன்னை ஒரு இன்வின்சிபிள் அப்படின்னு நினச்சான். என்ன யாராலையும் அழிக்க முடியாது, நான் கடவுள்கிட்டே வரம் வாங்கினாள் அப்படின்னு தான் அவன் நினச்சி தான் அவன் எல்லா வேலைகளையும் பார்த்தான். ஆனால் அவனோட தம்பி சொல்கிறத கேட்காம, அவனோட ஒய்ஃப் சொல்கிறத கேட்காம நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் ராவணன் அப்படின்னு நினச்ச அவன் ஈகோ தான் அவனுக்கு எடுத்துச்சு. ஸோ ஈகோ ஒரு சைலண்ட் கில்லருங்க. அதை கண்டா ஓடிடுங்க. ஈகோ நமக்கு வேண்டவே வேண்டாம். அஞ்சாவது லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீம் ஒர்க்கு தான் கிங்கு. ராமர் மட்டும் தனியாக ராவணனை வெல்லலைங்க. அவருக்கு ஹனுமான், சுக்ரீவன், விபீஷணன் மற்றும் அந்த குட்டி அணில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஒரு டோட்டல் டீமாக சேர்ந்து தான் அந்த வெற்றி கிடச்சிச்சு. ஸோ ஒரு டீம் ஒர்க்கு தான் மாஸ்டர் கீ. அது ராமனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, டீம் ஒர்க்குனால தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் டீமை சேர்த்துக்கோங்க, ஒரு கோலை நோக்கி ஓடுங்க, சாதிச்சுக்கோங்க. இதுதான் நான் கண்டுபிடிச்சது, நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டது. ஸோ அதை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஆறாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவோஷன் அண்ட் ஃபெய்த். ஹனுமானின் டிவோஷன் ஒரு வேறு லெவலுங்க. அவர் ஒரு மலை மாதிரி இருந்த சஞ்சீவி மலையே தூக்கிட்டு வந்தார் பிகாஸ் ஆஃப் ராமர். அது மட்டும் இல்லைங்க, அவர் தன்னோட இதயத்தை கிழிச்சு காமிச்சார். அதில் ராமரும் சீதாவும் தான் இருந்தாங்க. ஸோ நீங்கள் டிவோஷனாகவும் ஒரு ஃபெய்த்தாகவும் ஒரு விஷயத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு
அசாத்தியம் எல்லாமே சாத்தியமாயிடுங்க. டிவோஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அங்கே வந்து கொஷின்ஸே இருக்கக்கூடாதுங்க. கொஷின்ஸும் இருக்கக்கூடாது, எந்தவித குழப்பமும் இருக்கக்கூடாது. ஒரே விஷயந்தான் நம்மளுக்கு வந்து அதை ஆணித்தரமாக நம்பி அந்த நம்பிக்கையிலேயே நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தணும். ஸோ அதுதாங்க ஒரு கிரேசியான ஒரு டிவோஷன் அண்ட் ஃபெய்த் வந்து ஒன்றுக்கு மேலே நமக்கு இருந்துச்சுன்னா அதுவே நம்மளை வேற எங்கேயோ கூட்டு போயிடும். 7வது லெசன் என்னன்னா, இது ஒரு கான்ட்ரவர்சியான லெசன் தான். ஏன்னா ராமர் வந்து சீதையை வனவாசத்துக்கு அனுப்பினார். யாரோ வந்து சீதையை தப்பாக பேசிட்டாங்க, ஆனால் அதையும் வந்து அவர் வந்து நம்பி அவர் வந்து வனவாசத்துக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டருங்க, ராமர் வந்து ஒரு ராஜா. அவரோட டியூட்டி தான் அவருக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கு தான் அவர் பிறந்திருக்காரு. ஸோ ஒரு ராஜா வந்து என்ன பண்ணணுமோ அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஹஸ்பண்டாக யோசிக்கலை. அவர் வந்து ஒரு சீதைக்கு வந்து நான் வந்து இப்படி என்னோட ஒய்ஃப்ன்றதுனால அவர் வந்து ஒரு சப்போர்ட்டோ இல்லை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கல. அவர் வந்து ஒரு ராஜான்ற நிலையில் அவர் வந்து ஸ்டெடியாக நின்னார். அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறதுனால அவர் சீதையை வந்து வனவாசத்துக்கு அனுப்பி அதை வந்து ப்ரூவ் பண்ண வச்சார். ஸோ எப்போவுமே டியூட்டி இஸ் டியூட்டிங்க. டியூட்டினா டியூட்டி, அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டம்தான், நம்மளால் இருக்க முடியாது, சாதாரண மனுஷங்களால் இருக்க முடியாது தான். ஸோ ஆனாலும் வந்து நம்ம டியூட்டின்னு இருந்தால் வந்து நம்ம வந்து நம்மளோட விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும். 8வது லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கிவ்னஸ் இஸ் அ ஸ்ட்ரென்த். மன்னிப்பு. ஸோ மன்னிப்புன்றது வந்து ராவணனை வென்ற பிறகு ராமர் விபீஷணனை மன்னித்து லங்காவின் ராஜாவாக முடிசூட்டினார். ஸோ மன்னிப்பது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரென்த்துங்க. அது வந்து நம்ம எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றும். ஸோ நம்ம வந்து மன்னிக்கிற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து எதிரிகள் கம்மியாயிடுவாங்க, நண்பர்கள் ஜாஸ்தி ஆகிடுவாங்க. நம்மளை பற்றி நல்லது நினைக்கிறவங்க ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 9வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைஸ்ன்னு சொன்னாலே எனக்கு பரதன் தாங்க ஞாபகம் வரும் எப்போவுமே. பரதன் தன் அண்ணன் ராமருக்காக அயோத்தியை ராஜ்யம் பண்ணியிருக்காரு. அவர் ராமரின் பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து ஒரு கேர்டேக்கர் மாதிரி தான் வந்து ராஜ்யம் பண்ணியிருக்காரு. நார்மலாக வந்து நம்ம ஒரு ஆஃபீஸில் போனாலே நம்மளோட சேர் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேரில் யாராவது உட்காந்துட்டாலே நமக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், ஏன் நம்ம சேரில் உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்போ இருக்கிற நிறைய அரசியல்வாதிகளுமே சேருக்கு அடிச்சுக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பரதனுக்கு வந்து அவன் சிம்மாசனத்தில் இருந்து அரசாட்சி பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுமே அவன் வந்து ராமரோட பாதுகைகளை வச்சு தான் வந்து அரசாட்சி பண்ணியிருக்கான். அந்த சேர் மேலே வந்து அவனுக்கு எந்த ஆசையுமே வரல. இதுதாங்க ஒரு நோபல் ஆக்டான ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ சாக்ரிஃபைஸ் இல்லாமல் நம்ம லைஃப் வந்து ஒரு கம்ப்ளீட்டே ஆகாது. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பரதனோட இந்த ஒரு குணத்தை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும். எங்கெங்கே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண தெரியணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளாக முடியுன்றது நாங்கள் வந்து ஆணித்தரமாக நம்புகிறேங்க. 10வது லெசன் என்னன்னா, சைலண்ட் ஒரு பவருங்க. சீதை லங்காவில் இருந்தபோது ராவணனோட பேசாமலே இருந்தாள், அது ஒரு சைலண்ட் பவர். கண்டிப்பாங்க இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம நிறைய ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்ம பல சந்தர்ப்பங்களில் நம்ம மௌனமாக இருந்துட்டாலே அந்த 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 பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தீர்ந்து போயிடும். அந்த பிரச்சனைகள் அப்படியே டைவர்ட் ஆகி நம்மளோட வாழ்க்கையே மாறிடும். ஸோ மௌனம்ன்றது பல பிரச்சனைகளுக்கான சிறந்த தீர்வுங்க. நம்ம வந்து மௌனமாக இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக மௌனமாக இருக்கணும். அது நமக்கு ரொம்ப கஷ்டம். நமக்கு அப்படியே வாயில் வந்து அப்படியே வரும் வார்த்தைகள் எல்லாம் கடன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆனால் யார் ஒருவர் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தாங்க கிங்க. ஸோ மௌனம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வு. ஸோ அவ்வளோதாங்க. இதை தவிர சில இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் இருக்குது ராமாயணத்தில். பட் அது சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் நான் அந்த 10 மெயினான ஒரு டாபிக்ஸோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த லெசன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா? உங்களுக்கும் அந்த மாதிரி கனெக்ட் ஆகுதா? நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது வந்து யோசிச்சுருக்கீங்களா ராமாயணத்தை பற்றி? யோசிச்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.